என்னென்ன இடங்கள்ல எல்லாம் இந்த கணவர்கள் பாராட்டவும் புகழவும் தேவை இருக்கு, ஆனா அவங்க சொல்லல. பலது இருக்குதே, எதை சொல்றது? என்ன வந்து எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ், ஒரு தடவை கூட நான் நல்லா இருக்கேன்னு கூட சொன்னது கிடையாது. அது அனாவசியம். எல்லா டைமும் சொல்லிட்டே இருக்க முடியாதுல்ல. அவ அழகா இருக்கான்னு தெரிஞ்சதானே இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப திருப்பி அது நீ அழகா இருக்க அழகான்னு சொன்னா சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. அவங்க அழகா இருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க நீங்க சொல்றீங்க. இப்போ சொல்லிரவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. நீ வந்து நல்லா இருக்க. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. உங்க பேரு புவனேஷ். லீவ் லெட்டர் கேட்கற மாதிரி இருக்கு பாஸ். ஒரு உங்களுக்கு தூரமா இருக்கனால சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க. ஒரே கூட்டமா இருக்கு. எவ்வளவு கூட்டம்னாலும் உனக்கு என்ன? சொன்னதை செய். ஓகே. கண்ணு அழகா இருக்குன்னா அது எப்படி சொல்றது? கண்ணு நல்லா இருக்கு, கண்ணு அழகா இருக்கு, இதான் சரி என்னால சொல்ல. வெரி நைஸ்ங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. தேங்க் யூ. வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க. அவர் கண் ரொம்ப பிடிக்கும். பார்த்து சொல்லுங்க. உன் கண்ணை பார்த்துட்டே இருக்கலாம்னு எனக்கு ரொம்ப ஆசை. இஸ் இட்? ஓகே, அடுத்தது. அவங்களுக்காக பார்த்து ஸ்பெஷலா டிஷஸ் பண்ணுவோம். ஆனா எந்த ஃபீட்பேக்கும் அவங்க கிட்ட இருந்து வராது. பொண்ணுமணி, இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு போயில பூச்சி மருந்து பால்டா இருந்தா குடுப்பா. ஓ சோத்தை தின்னு சாகுற போல அதை குடிச்சே செத்துடலாம். நல்லா இருக்குன்றது நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன? நல்லா இருக்குது, நல்லா சொல்லலாம் சார். சம்டைம்ஸ் நல்லா இல்லாம இருக்கும், சொல்ல முடியாது என்னால ஓப்பனா. மோஸ்ட்லி சமையல்ல ஒரு வாரத்துக்கு வந்து ரிப்பீட் ஆகாத மாதிரி தான் அவருக்கு சமையல் பண்ணி கொடுப்பேன். இன்னைக்கு இட்லி தோசைன்னா அடுத்த வாரம் தான் அந்த மாதிரி பார்த்து செய்வேன். இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் வராது. டேஸ்ட் எப்படி இருக்கு என்ன ஏது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தப்பே இருந்தா தானே அவங்கள்ட்ட நான் போவேன். தப்பே இல்ல, நீ 100% நல்லா அதாவது குறை சொல்ல மட்டும் தான் நீங்க போவீங்க இல்லையா? டெஃபினெட்லி. என்னைக்காவது எங்க அம்மாவோட நீ நல்லா சமைக்கிறேன்னு சொல்லிருக்காரா? சொன்னதே கிடையாது சார். ஏன் நீங்க அப்படி சொன்னதே இல்ல? ஒரு நாள் கூட உங்க அம்மாவோட அவங்க நல்லா சமைச்சது இல்லையா? கிளம்புங்க அண்ணா, குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா. எந்திரிச்சிங்க வாங்க. ஃபுட்ல நீ அம்மாவை விட சிறப்பா செய்யற அது என்னன்னு உங்களுக்கு ஒரு தடவை சொல்லுங்க. மாட்டினருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறாங்க. உப்மா நல்லா பண்ணிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு? இந்த ஆளு ஓட்டானா உண்மையை சொன்னானே தெரியல. சாண்ட்விச் பண்ணி கொடுப்பாங்க சார், அது நல்லா இருக்கும். என்ன சிரிப்பு? சாண்ட்விச் உங்க அம்மா என்னைக்கா சாண்ட்விச் செஞ்சாங்களா சொல்லுங்க? நானே சாண்ட்விச் செஞ்சது. அவங்களே சாண்ட்விச் செய்யலாம்ல. அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் தோய்ங்களேண்டா. சப்பாத்தி பண்ணுவேலமா, அது செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். பெஸ்டா பண்ணிருக்கேன். எங்க அம்மாவோட எக்ஸலண்டா பண்ணிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். யூ ஆர் சோ ஸ்வீட். சப்பாத்தி எப்படி செஞ்சாலும் சாப்பிடுவீங்க, யார் செஞ்சாலும் சாப்பிடுவீங்க. அது உங்களுடைய ஃபேவரட். அதை தவிர வேற என்ன பிடிக்கும்? டேய் கேக்குறால சொல்றா. அதான் சொன்னேன், உப்மா, ரவா உப்மா. டெய்லி உப்புமா வைக்கிறீங்க, அது உங்க அம்மாவோட சிறப்பா செஞ்சு கொடுங்க சரியா? இந்த உப்புமா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வயல் பக்கம் போய் பாருங்க. ஏன் என்னவும் சாயங்காலம் வரைக்கும் பசிக்காதியா, வயிறு கம்முன்னு கிடக்கும். எந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் பாராட்டணும்னு நினைக்கிறீங்க? நான் எப்பவுமே அவரை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு ஒர்க்னா நானே போய் செஞ்சிடுவேன். என்ன வேலைமா செய்யற? சித்தாளு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்கா. அவளுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினா நானே ஆஃபீஸ் போயிட்டு நானே அப்ளை பண்ணி நானே வாங்கிட்டு வந்துட்டேன். பாப்பா ஸ்கூல் சேர்க்கும் போதும் அப்ளிகேஷனுக்கு நானே போயிட்டு நானே எல்லா ஒர்க்கும் பண்ணிடுவேன். அறிவு கூர்மையை கண்டு நான் வியக்க. நக்கல் பண்ணாதீங்க. எல்லாமே முடிச்சுட்டு வந்துடுவேன். ஆனா நீ தான் செஞ்ச, பரவாயில்ல, இப்படி ஒரு ஒய்ஃப் பரவாயில்ல அப்படின்னு என்னைக்குமே சொல்லவே மாட்டாரு. என்னங்க என்ன சாதாரண விஷயமா? கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் நின்னா தெரியும் சார் எவ்வளவு கியூ இருக்குன்ட்டு. அங்கே போயிட்டு பாப்பாவோட டீடைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா உலகத்திலே யாரும் செய்யாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன். உலகத்திலே யாரும் செய்ய முடியாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த விஷயத்துக்குலாம் பாராட்டணும்னு தோணாது. இல்ல இதுவும் நீங்க பழைய மாதிரி இது எனக்கு பழக்கமே இல்லை. எங்க பாட்டி வீட்டை சுத்தம் பண்ணாங்க, எங்க அம்மா வீட்டை சுத்தம் பண்ணாங்க லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. இந்த புடி அப்ப இது என்ன மனநிலை? நீங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அவங்க செய்யறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சூப்பர் பா, தேங்க்ஸ் பா அப்படி ஏதோ சொல்லல. ஆமா என்ன முடியாதா? முடியாது. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க என்கிட்ட இருந்து? இப்போ ஓகே குட் அப்படினு சொல்லணுமா? அது என்கிட்ட சொல்லிருந்தா நானே செஞ்சிருப்பேன். அந்த பலமுறை சொல்லிருக்கனே. இல்ல ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் மட்டும் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. பாராட்டணும்னா எப்படி பாராட்ட சொல்றீங்க? சூப்பர், என்னால வாங்க முடியாது, நீ வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஏய் என்ன நக்கலா? எனக்கு வந்து அது ஒரு அவ்வளவு பெரிய வேலையா ஒன்றும் தெரியல சார் எனக்கு. சார் அது ஆன்லைன்லயே கிடைக்குமா சார்? இப்போ போய் நீங்க அவ்வளவு ஈஸியா கிடையாது. ஆன்லைன்லயே கிடைக்கும்னா நீங்களே வாங்கிட வேண்டியதானே. எதுக்கு அவங்கள போய் சொல்றீங்க? அதானே. இதுக்கெல்லாம் போய் பாராட்ட முடியும்? ஒரு சின்ன விஷயம் தானே சார் இதெல்லாம். எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கெல்லாம் பாராட்டு. டேய் அவன் யாரா உள்ள கை தட்டனே? நான் என்ன சர்க்கஸா கட்டனே? யாரா கை தட்டனது? அதானே யாரா கை தட்டனது? நீங்க அவங்கள பாராட்ட கூட வேணாம். ஆனா அவங்க செய்யற எல்லா வேலையும் ரொம்ப மலினமா ட்ரீட் பண்றீங்க. எப்படி இருக்கு? மயிறு மாதிரி இது. இது ஒரு சப்ப மேட்டர். இது எவன் வேணாலும் செய்யலாம். இதுக்கு எதுக்கு போய் நான் பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனம் இருக்குல்ல, அந்த ஏளனம் தான் நான் क्वेश्चन பண்றேன். வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.
இந்த வேலையை ஒரு பெண் பார்ப்பது ரொம்ப சாதாரணமான விஷயமா இல்ல கஷ்டமா? கஷ்டங்கிறவங்க கை தூக்குங்க. ரைட். எவ்ரிபாடி. இவ்வளவு ஆம்பளைங்களுக்கு கஷ்டமா தெரியுது, உங்களுக்கே அவ்வளவு நக்கலா தெரியுது. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. சார் ஒரு ஆதார் கார்டு போய் வாங்கணும்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ரொம்ப கஷ்டமான வேலை. 1 வீக் இல்லாம நீங்க வாங்க முடியாது. வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். இல்ல அவங்க செய்யற சாதாரண வேலையா? பெரிய விஷயம் சார். நான் இப்படி கிடைச்சா தினமும் பாராட்டுவேன். பக்கத்துல ஒரு பேச்சுக்கு சொல்லப்படாதா? எனக்கு பெல்ட்டே வேணாம்டா. இவங்க செய்யற சாதாரண வேலையா? இல்ல. ஒரு பெண் செய்வது எவ்வளவு சிரமம்? அது பெரிய ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம் தான். தம்ம வலிச்சிட்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம்டா. உண்மையாவே அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு வந்து அது மலைப்பா இருக்கு. உங்க மனைவி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்? ரொம்ப சௌரியம் சார். ரொம்ப சௌரியம். பொறாம லைட்டா அவட்ட கொடுங்க. இப்ப சொல்லுங்க, இது சின்ன வேலையா பெரிய வேலையா? பெரிய வேலை தான் சார். ஓகே, ஆரைனா என்னன்னு சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்களை ஆரைனா யாரும் கூட தெரியாத அளவுக்கு பத்திரமா அந்த அம்மா பாத்துக்கிறாங்க. ரைட்டா? முடிஞ்சா நீ கோயில் கட்டி கும்பிடிக்கப்பா. அவ்வளவுதான் சொல்லுங்க. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா? நீங்க எப்ப எதிர்பார்ப்பீங்க அவர் பாராட்டுவாரு புகழுவாருன்னு? ஆனா சொல்ல மாட்டார். நான் சர்ப்ரைஸ் கொடுக்கும் போதெல்லாம் அது வந்து பெரிய ரியாக்ஷனே இருக்காது. எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? மூஞ்சியே அப்படிதான். ரியாக்ஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுல ஏதாவது இது இப்படி இருக்கே இது அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாரு. என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தப்ப ரொம்ப எரிச்சலாயிருச்சு? மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் பர்த்டே சார். அவரை வரைஞ்சு கொடுத்தேன். ஃப்ரேம் பண்ணி கொடுத்தப்ப அவரு பார்த்துட்டு இதுல வாய் கோணையா இருக்கு, கண்ணு குட்டியா இருக்கு அப்படிங்கிறாரு சார். உனக்கு இது நியாயமா தர்மமா? ஆக்சுவலா கமெண்ட்ஸ் பண்ணலாம்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். கமெண்ட்ஸ் பண்ணிட்டு கடைசியா பாராட்டலாம் போனேன். கமெண்ட்ஸ் பண்ணும்போது அங்க இருந்து ஃபயர் ஆயிடுச்சு. உங்களுக்கு மட்டும் அவர் இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவீங்க நீ? என்ன சார் அது அதுக்கு மேல சொதப்பல் சார். கண்டிப்பா இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. தப்பு. என் பர்த்டேக்கு 12 o'clock விஷ் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன் சார். அதுவும் ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆனா தூங்கிட்டாரு. என்னங்க தூங்குறீங்க? சரி நானே எழுப்பி கேட்டுக்கலாமான்னா எனக்கு கேவலமா இருக்கும்னு விட்டுட்டேன். எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. மார்னிங் 6 o'clock எந்திரிச்சு ரிங் கொடுத்தாரு. செம்ம காண்டாச்சு சார். ரிங் வாங்கிட்டு வந்து கலப்பில படுத்து தூங்கிட்டேன். அந்த டயர்ல தூங்கிட்டேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். லவ் யூ அப்படின்னு சொல்லி சொன்னா அது சொல்லவே மாட்டாரு. திரும்பி நான் சொன்னா கூட திரும்பி சொல்லவே மாட்டாரு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. எனக்கு கொஞ்சம் அது ஹாப்பியா இருக்கும்ல. குட்டி லவ் யூ பிரபா. லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ. படேர்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஃபீல் வேணும் சார். இத பண்ணாட்டியுமே ரிலேஷன்ஷிப் பெட்டரா தான் இருக்கும். கழுதை கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? நீங்க பாராட்டாட்டியும் லைஃப் ஸ்மூத்தா இருக்கும். அதுல ப்ராப்ளம் இல்ல. ஆனா நெகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இதுல இருக்குல்ல. நெகிழ்ச்சி இருக்குமா? அவங்க என்னையோட பயங்கரமான டேலண்ட்டுங்க. அதனாலே எனக்கு ஒரு அவங்கள பார்க்கும்போதே கொஞ்சம் கீழே வச்சு என்ன பார்ப்பேன். அண்ணா என்ன நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம் முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ணக்கூடாது. ஏதாவது ஒண்ணு சொல்ல எனக்கு இன்னும் வந்து என்ன இன்னும் கீழே மட்டம் தட்டுற மாதிரியே இருக்கும். அதனால எதுக்குமே பாராட்ட மாட்டேன். ஆமா. இவ்வளவு பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க எனக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுத்ததே அவங்க தான். என்னையோட படிச்சவங்க எல்லாத்துலயுமே அவங்க வந்து பிளஸ். ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. அப்படிங்கும் போது நான் எல்லாத்துலயுமே இப்பதான் வந்து அவங்க கூட போராடி தான் கிட்ட போயிட்டு இருக்கேன். அவங்கள உயர்த்தும் போது நம்ம இன்னும் நம்மளே குழி பறிச்சு கீழே தள்ளிக்கிறோம். அவங்க எது செஞ்சாலுமே நீ கண்டுக்கவே மாட்டேன். நான் கத்துறேன் என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. ஓ இதெல்லாம் நான் அப்பவே செஞ்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு பில்டப். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். 10 வருஷம் கழிச்சு இப்பதான் வண்டி ஓட்டுறேன். அவர் வந்து எதிர்ப்புறவங்களை பயமுறுத்தாம வண்டி ஓட்டினா சரி அப்படின்னு சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அறிவு இருக்கு அவனுக்கு. என்ன காரியம் செஞ்சிருக்க? ஏங்க வண்டி ஓட்டுறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்கப்புறம் நம்ம வண்டியே ஓட்டவே இல்லை. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? அவங்க ரெண்டாவதா வண்டி ஓட்டும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருந்ததுங்க. ஏன்னா நான் அப்பதான் கத்துக்கிறேன். என்னையோட சூப்பரா ஓட்டுறாங்க. பார்க்கும்போது அவங்க அதையும் வந்து கேக்குறாங்க. நான் எப்படி ஓட்டணும் போது என்ன ஒத்துக்க முடியல. சூப்பரா இவகிட்ட ஒத்துக்கிறது நம்மளே அரகுற. அது இவ்வளவு வச்சு ஓட்டணும்ட்டு ஓட்டுவேன். கரெக்டா வண்டி ஆஃப் பண்ணுவேன். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? ஆனா உள்ளுக்குள்ள உங்க மனைவி பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் பெருமிதம் உண்டு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எனக்கு சமயபுரத்து அம்மன்னா ரொம்ப பிடிக்கும் சார். எங்க சமயபுரத்து அம்மன் இவங்க தான். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு உங்கள்ட்ட. அவர் உங்களை வந்து ஒரு மனசுல குலசாமியா வச்சிருக்கேங்கிறாரு. உங்களுக்கு அது வேணுமா
இல்ல நீங்க நல்லது கெட்டது செய்யறப்ப சூப்பர்ப்பா நல்லா பண்ற வெரி குட்னு உங்களை பாராட்டணும். ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். என்ன அந்த இடத்துல மட்டம் தட்டாம இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். கரெக்டா சொன்னீங்க. பிள்ளைங்க கிட்ட முன்னாடி டக்குன்னு ஒரு வார்த்தை மட்டும் தட்டுறப்ப அம்மா ஒருவேளை சொதப்பலா செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா நான் எவ்வளவு சந்தோஷமா சொல்றேன். சரி அப்படின்னு மேடையில அவ்வளவு பேர் மணி கப்பாங்கிறப்ப அவரோட ரியாக்ஷன் வந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கேட்டதுக்கு நான் வாங்கல என் பையன் வாங்குறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். குள்ளச்சி மறைமுகமா நம்மள தாக்குறான். இவள சும்மா விடப்படாது. அவனோட திறமைக்கு கிடைக்கிற அங்கீகாரத்துல நான் என்ன சார் வந்து பெருமைப்பட்டுக்க முடியும்? உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னாச்சு. அது அவன் சுயமா பஸ் இதுக்கு தான் ஒரு மனுஷன் பெருமையே பட முடியும். இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல இனிமே அப்படித்தான். நீங்க எல்லா நேரத்திலையும் உங்களை மையப்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? அவங்க உங்க வெற்றி அவங்க வெற்றியா ஏத்துக்க தயாரா இருக்காங்க. ஆனா அவங்க வெற்றியை நீங்க உங்க வெற்றியை ஏத்துக்க தயார் இல்ல எனக்கு தெரியல. ப்ரமோஷனை தேடி போற போலீஸ்காரன் நான் இல்ல. நான் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்து ப்ரமோஷன் என்ன தேடி வரணும். உங்க மனைவியுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி தான், உங்கள் மகனுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி தான். ஆனா ஏன் நீங்க உங்களுடைய வெற்றி தான் வெற்றி நினைக்கிறீங்க? குட் क्वेश्चन. நான் என்ன ஜெயிக்கவே இல்லை சார். நீ ஒரு பெரிய வெற்றியை தேடுறீங்க. நீங்க ஏற்கனவே ஜெயிச்சவர் தான் பாஸ். அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் வாழ்க்கையில ஜெயிக்கலன்னு செயற்கையாவே நினைச்சுக்கிறீங்க. உங்க எண்ணம் உங்க கணவர் மட்டும் உங்க பின்னால நின்னார்னா உங்களுக்காக உங்களுக்கு எவ்வளவு பலம்? எவ்வளவு பலம் முடியாது, சொல்லவே முடியாது. அது ஒரு அசுர பலம் இல்லையா? ஏய் நானும் அதே தான்டா எதிர்பார்க்கறேன். நான் எனக்கு என்னன்னா போய் நின்னு நான் அவங்க பின்னாலேயே போயிடுவேன் காலத்துக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் தாங்க சார். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க தம்பதியா ஜெயிக்கணுமா தனியா ஜெயிக்கணுமா? தம்பதியா ஜெயிக்கணும். அந்த புள்ள பின்னால நீங்க நிக்கணும். கண்டிப்பா நிக்கணும். தட்ஸ் இட். நில்லுங்க. நீ ஏறி யார் ரகபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். சமயபுரம் அம்மன் துணை மனைவி பின்னால் நில்லுங்கள். சரியா? கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? சார் என் கணவரை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நான் காப்பாத்திருக்கிறேன். ஆனா இன்ன வரைக்கும் அவர் எனக்கு நன்றியே சொல்லல. என்னடா சொல்ற? ஆக்சுவலி அவர் ஒருத்தர் கடன் கொடுத்திருந்தாங்க. அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அவரால் கட்ட முடியாத சூழ்நிலை என்கிட்ட வந்துச்சு. எதுக்கு யாரும் ஒண்ணே போட்டு அடிக்கிறான்? 500 ரூபாய் அவர்ட்ட கை மாத்துவாங்க. அத சொன்ன தேதிக்கு தரல. அதனால கோவத்துல போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு வருஷம் அவரால் கலெக்ட் பண்ண முடியாததை ஒரே வாரத்துல நான் பேசி அந்த பேமெண்ட் அவங்களே கால் பண்ணி வந்து வாங்கிக்க சொல்ற அளவுக்கு வந்தாச்சு சார். சரி, நீ எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கடா. நீ யாரா எங்க இருந்துடா வர்ற? உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. இப்ப அவங்க கடன் கொடுக்கலன்னா அவர் தான் பே பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப அந்த பேமெண்ட் வந்ததுக்கு காரணமே நான் தானே சார். இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா. சூசைட் பண்ணிக்க போறீங்களா? அது அவங்க கடமைன்னு நான் எதிர்பார்க்கறேன் சார். கண்டிப்பா இது கடமை இல்ல சார். அந்த பணம் வரலன்னா அது எங்களோட பர்டன் ஆயிருக்கும். எப்பா டேய் போதும்டா. அது அவருக்கு எனக்கு நன்றி சொல்லல. இதுல கணவன் மனைவி எல்லாம் கிடையாது. இதுல பணம் தான் சார் ஃபர்ஸ்ட் முக்கியமே. என்னப்பா அந்த பையன் லூஸ் மாதிரி பேசுறா? டேய் ஏன்டா நீங்க என்ன தேங்க்ஸ் சொல்லி அண்ணியன் ஆக்குறீங்க? அது அண்ணியன் இல்ல சார். இன்னொரு வாட்டி அந்த தப்பு நடக்காம இருக்கு. வாழ்க்கையில தப்பு நடக்குமா? நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டா அண்ணியன் அவர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. If I'm not wrong, scientifically நான் அவருக்கு உதவி செஞ்சிருக்கேன் அப்படிங்க பிரிக்கலே அவர் வேற ஆள் இல்லையா? பெண் பொண்டாட்டிக்கு நன்றி சொல்றது அண்ணியன் நினைக்கிறீங்களா? ஆமா. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அது ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கடன் வாங்கினவங்க ஒய்ஃப் போய் அங்க சண்டை போட்டு இவங்க கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். நண்பனுக்கு அப்படிதான் கொடுப்பான். மாப்பிள்ள நான் இருக்கண்டாமா. சின்ன வயசுல அவன் என்னென்ன செஞ்சாலும் உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க அவர் 28 வயசுல நல்லா இருக்கப்ப கழுத்தை நீட்டி இருப்பீங்க. நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையைத்தான் சொல்றேன். நீங்க அவர்கிட்ட சண்டை போடலாம். அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நீங்க எப்படி சண்டை போடலாம்? என்னடா இப்படி எத்தனை பேரை கிளம்பிறீங்க? இவர் ஒருத்தர் தான். கூப்பிடுறாங்கல்ல போங்க சார். நீங்க அவர் ஃப்ரெண்டு வீட்டுல போய் பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுங்க. நான் அவரை நன்றி சொல்ல சொல்றேன். இத நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். ஒருவேளை எமோஷனல்ல போய் கேட்டிருக்கலாம். ஆனா இப்ப நான் அவங்க கிட்ட சாரிஸ் கேட்கறதுக்கு நான் இப்ப தயாரா இருக்கேன். ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிப்பு சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுள ஆண்டு இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.